ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.2ல 9வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல் 10 இயல் எண்கள் என்னதெல்லாம்? நம்மளுக்கு முதல் 10 இயல் எண்கள், முதல் 10 இயல் எண்கள் என்னெல்லாம்? நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் என்னது? முதல் 10 இயல் எண்கள். இது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம்? டானா வகுத்தல் மூலமா மீப்போமா கண்டுபிடிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? இங்க 1, இங்க என்ன வரும்? 1 2. இந்த 3ல வராது, அதனால 3 அப்படி எடுத்துக்கிறோம். இங்க 2 2 4. அடுத்து இங்க பாருங்க என்ன வரும்? 5 அப்படி வந்துடும். இங்க 3 2 6, அதே மாதிரி 7 அப்படி வந்துடும். 4 2 8, இந்த 9 அப்படி வந்துடும். இங்க I 2 10. சரியா? மறுபடியும் 2ஆல போடுங்க. 1 அப்படி இருக்கும், 1 அப்படி இருக்கும். அடுத்து 3, இங்க 1 2, அடுத்து இங்க 5 அப்படி இருக்கும். இந்த 3 அப்படி இருக்கும். இந்த 7 அப்படி இருக்கும். அடுத்து 2 2 4, அடுத்து இங்க என்னது? 9 அப்படி இருக்கும், 5 அப்படி இருக்கும். சரியா? மறுபடியும் 2ஆல போடுங்க. என்ன வரும்? 1 1, இந்த 3 அப்படி இருக்கும், 1, அடுத்து 5 அப்படி இருக்கும், 3 அப்படி இருக்கும், 7 அப்படி இருக்கும். அடுத்து இந்த 2 1 2 வரும், மாறும். அடுத்து இங்க 9 அப்படி இருக்கும், 5 அப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது வைப்பாடுல போடுவோமா? மூணாவது வைப்பாடுல போடுங்க. 1, இந்த 1, அடுத்து 1 3 3, அடுத்து இது 1, இந்த 5 அப்படி இருக்கும், இங்க 1 3 3 மாறிடும். அடுத்து 7 அப்படி இருக்கும், அடுத்து 1, இங்க 3 9ன்னு மாறிடும். அடுத்து இங்க 5. சரியா? அடுத்து மூணாவது வைப்பாடுல போடுங்க. 1 1 1 1, அந்த 5 அப்படி கீழே இறங்கிரும். இந்த 1, இந்த 7 அப்படி கீழே இறங்கிரும். 1, அடுத்து இந்த 3க்கு 1 3 3ன்னு வரும். அடுத்து இங்க 5. சரியா? வகுபடலைன்னா அப்படி கீழே இறக்கிடுங்க. அடுத்து 5வது வைப்பாடுல போடுங்க. 1 1, இந்த 1, அடுத்து இங்க ஒரு 1, இங்க 1 5 5, அடுத்து இங்க 1 அப்படி இறங்கிரும். இங்க 7 7 வந்து என்னது? 5வது வைப்பாடுல வராது, அதனால 7 அப்படி இறக்கிடுங்க. 1, அடுத்து 1, இங்க 1 5 5. சரியா? இன்னும் 1 1 தான் இருக்கு. என்னது? 7 மட்டும் இருக்கு. அப்ப 7 மட்டும் போடுங்க. என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10 தடவை 1 வரும் கீழே. சரிங்களா? எல்லா நம்பரையுமே கீழே 1 ஆக்கியாச்சு, அப்படிதானே? அப்போ 1 ஆக்கிட்டோம்னா மீப்போமா என்னது? இது எல்லாத்தையும் பெருக்கி வர்ற ஆன்சர் தான் என்னது? மீப்போமா. சரிங்களா? இதுல வகுப்படாத எண்கள் இப்படி மொத்தமா போடும்போது அந்த டேபிள்ல வரலினா ரெண்டாவது டேபிள்ல போடும்போது நம்மளுக்கு 3 வந்து அந்த டேபிள்ல வராது, அதனால அப்படி கீழே இறக்கிட்ட. பாத்தீங்களா? அதே மாதிரி இறக்கி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொத்தமா போடும்போது தனித்தனியானாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப மீப்போமா எழுதுவோமா? மீப்போமா பாருங்க. என்னது? 2 × 2 × 2, 3 தடவை 2 இருக்கு, அப்படித்தானே? எழுதியாச்சு. அடுத்து 3 2 தடவை இருக்கு, அப்போ 3 × 3, அடுத்து 5 ஒரு தடவை, அடுத்து 7 ஒரு தடவை. இது எல்லாத்தையும் பெருக்குங்க. என்ன வரும்? 2 2 4, 4 2 8, M3 24, 24 போட்டுக்கோங்க. 24 × 3, அடுத்து 5 35. இதை பெருக்குங்க. என்ன வரும்? இதை பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2520 வரும். சரிங்களா? இதான் என்னது? நம்மளோட மீப்போமா. சரிங்களா? வகுப்படக்கூடிய மீப்போமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் நடத்தேன். சரிங்களா? கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.